புவியின் நிறை, புவியோட நிறை எவ்வளோ அப்படின்னு, மாஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். சமன்பாடு 1.14 புவியின் நிறை, அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்த டாப்பிக்கான ஜி மற்றும் ஜி இவற்றிற்கிடையே உள்ள தொடர்பு டாபிக் பார்த்தோம் இல்லையா, அந்த டாப்பிக்கில் கடைசியாக ஒரு ஃபார்முலா ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்போம். ஸ்மால் g இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் GM டிவைடட் பை ஆர் ஸ்கொயர். இப்போ இதில் நம்ம எம் தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னும் போது எம்மை மட்டும் அப்படியே வச்சுட்டு இங்கே டிவைடட் பையில் இருக்கிற ஆர் ஸ்கொயர்டை நம்ம லெஃப்ட் சைடு கொண்டு வரும்போது இங்கே மல்டிப்ளிகேஷனுக்கு வரும். இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற ஜியை லெஃப்ட் சைடு மூவ் பண்ணும்போது டிவைடட் பையில் வரும். ஸோ நமக்கு ஃபார்முலா என்ன கிடைக்கும்? எம் இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் g ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை கேபிட்டல் G. இதில் ஸ்மால் ஜியோட வேல்யூ நம்ம இதில் இந்த வேல்யூஸ் எல்லாமே கான்ஸ்டன்ட் வேல்யூ நமக்கு தெரியும். ஸ்மால் ஜி புவியீர்ப்பு முடுக்கத்துக்கான வேல்யூ என்ன? 9.8 மீட்டர் வினாடி பவர் -2. நெக்ஸ்ட்டு ஆர், புவியினுடைய ஆரம், நம்ம பூமியினுடைய ஆரம் எவ்வளோ? 6378 கிலோமீட்டர். அதுக்கப்புறம் கேபிட்டல் ஜி அப்படின்றது வந்து ஈர்ப்பியல் மாறிலி அப்படின்னு சொல்லுவோம். அதோட வேல்யூ 6.674 × 10⁻11 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கிலோகிராம் பவர் -2. இது இதோட யூனிட். ஓகே, இப்போது நமக்கு தெரிஞ்ச இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? ஜிக்கு வந்து ஸ்மால் ஜிக்கு 9.8 இன்ட்டு ஆரோட வேல்யூ 6378 ஆர் ஸ்கொயர் அப்படின்றதுனால ஸ்கொயர் போட்டுடுறோம். இன்ட்டு இங்கே கிலோமீட்டரில் இருக்குது, நமக்கு வந்து மீட்டரில் தான் வேணும். இப்போது மற்ற வேல்யூஸ் பாருங்கள், இதுவும் மீட்டரில் இருக்குது, இதுவும் மீட்டரில் இருக்குது. அப்போ இது கிலோமீட்டரில் இருக்கிறத மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணும்போது இன்ட்டு 10⁻3ன்னு போடலாமா? ஸோ இன்ட்டு 10⁻3 ஆருக்கு ஸ்கொயர் இருக்கிறதுனால இந்த 10⁻3க்கும் ஸ்கொயர் போடுறோம். டிவைடட் பை கேபிட்டல் ஜியோட வேல்யூ என்ன? 6.674 × 10⁻11. இது கேபிட்டல் ஜியோட வேல்யூ. ஓகே, இப்போது நாம் இதை சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது ஃபஸ்ட்டு 9.8 அப்படியே வச்சுக்கிறோம். இந்த 6378 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்னா 4,78,884. இதுதான் வந்து இந்த 6378 ஸ்கொயரோட வேல்யூ. இன்ட்டு இங்கே 10⁻3 ஸ்கொயரில் இருக்குது. அப்போனா என்ன பண்ணணும்? அடுக்கில் இருக்கிறது ஸ்கொயர் வந்துச்சுன்னா மல்டிபிள் பண்ணணும். 3 2s are 6. இங்கே 6 வரும். கீழே வந்து டிவைடட் பையில் வந்து ரிமைனிங் வேல்யூவை அப்படியே போட்டுக்கிறோம். இப்போது இங்கே இவ்வளோ பெரிய டிஜிட் இருக்குது இல்லையா, இந்த டிஜிட் வந்து இவ்வளோ பெருசு இருக்குது இல்லையா, இவ்வளோ பெருசை வச்சு மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது நமக்கு ரொம்ப டஃப்பாக இருக்கும். அதை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு நம்ம டாட் யூஸ் பண்ணிக்கிறோம். இன்ட்டு 10 பவரில் போட்டுக்கிறோம். எப்படி போடலாம்? 9.8 இன்ட்டு இங்கே மொத்தம் எத்தனை டிஜிட் இருக்குது பாருங்களேன். ஃபஸ்ட்டு ஒரு டிஜிட்டுக்கு அப்புறம் நம்ம டாட் வைக்கணும் அப்படின்னா 1 2 3 4 5 6 7 டிஜிட் இருக்குது. அப்போது என்ன பண்ணுறோம்? 4 ஒரு 4 டிஜிட் மட்டும் எடுத்துக்கிறோம். 60678 மட்டும் 8 இதுக்கப்புறம் 8 வர்றதுனால நம்ம 9ன்னு எடுத்துக்கிறோம். ஒரு 4 டிஜிட் மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த 7 டிஜிட்டுக்கு பதிலாக 10⁻7 அப்படின்னு போடுறோம். இன்ட்டு இந்த 10⁻6 அப்படியே இருக்குது. எகெயின் டிவைடட் பையில் இருக்கிற வேல்யூவை அப்படியே போட்டிருக்கோம். இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த 9.8 இன்ட்டு 4.0679 இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்னா 39.86542 அப்படின்ற வேல்யூ கிடைக்கும். டிவைடட் பையில் இருக்கிற 6.674 நம்ம அப்படியே வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா 10⁻7 அப்படியே இருக்குது, 10⁻6ம் அப்படியே இருக்குது. இங்கே டிவைடட் பையில் இருக்கிற 10⁻−11 மல்டிப்ளிகேஷனுக்கு மேலே மாறும்போது மைனஸில் இருக்கிறது பாசிட்டிவ் ஆகும். ஸோ 10⁻11 அப்படின்னு கிடைக்கும். இப்போது இந்த ரெண்டு வேல்யூஸையும் டிவைட் பண்ணும்போது 39.86542வையும் 6.674ஐயும் டிவைட் பண்ணும்போது வேல்யூ என்ன கிடைக்கும்னா 5.97324243 இவ்வளோ பெருசு கிடைக்கும். இன்ட்டு இப்போது இங்கே எல்லாமே மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறாங்க 10 அடுக்குகள் எல்லாரும். அதனால் அவங்கள நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். 7 + 6 + 11 அப்போது எவ்வளோ கிடைக்கும்? 24. 7 + 6 எவ்வளோ? 13. 13 + 11 24. 10⁻24. அப்போது இங்கே இவ்வளோ பெரிய டிஜிட் இருக்குது இல்லையா, நம்ம ஒரு 3 டிஜிட் மட்டும் எடுத்துக்கலாம். அப்போது 5.973 அதுக்கப்புறம் 2 தான் இருக்கிறதுனால நம்ம வெறும் 3 மட்டும் எடுத்துக்கலாம். இன்ட்டு 10⁻24 கிலோகிராம். இது எம்மோட வேல்யூ. ஸோ இப்போ புவியின்
இப்போது புவியின் நிறை மதிப்பு நம்ம என்னென்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், m is equal to 5.973 into 10^24 கிலோகிராம் என கணக்கிடப்படுகிறது. இதுதான் வந்து புவியின் நிறைக்கான கான்ஸ்டன்ட் வேல்யூ. இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த மாதிரி இந்த m is equal to g r square divided by g அப்படின்ற இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம்.